ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுண்டை வச்ச மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுண்டை வச்ச மீன் குழம்பு வந்து அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் ரசம் சாம்பார் வச்சிங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்புக்கு புளி மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு மசாலா அரைச்சிட்டு அப்படியே தாளித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழமாக இருக்க தக்காளி பழமாக சேர்த்துக்குங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் போதும். இப்போ இதுலேயே ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருந்த பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். நம்ம மீன் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா சுண்டை வச்சுட்டு இறக்க போகிறோம். அதனால் தண்ணியாக இருந்தால் மீனெல்லாம் உடஞ்சிரும். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்துக்கிறேன். நான் கவலை மீன் தான் சேர்த்துருக்கேன். மீனை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா மீன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். கரண்டிலாம் போடாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் கலக்கி விட்டால் போதும். கலக்கி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து காட்டுறேன். பாருங்கள், இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு சுண்டை வச்ச மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக இந்த சுண்டை வச்ச மீன் குழம்பு செஞ்சிடலாம். இந்த மீன் குழம்பு வந்து சாப்பாட்டோட அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இல்லைனா நம்ம வெறும் ரசம் சாம்பார் வச்சா கூட இந்த மீன் குழம்பு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். நான் இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த சுண்டை வச்ச மீன் குழம்பு ரெசிபியை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.